ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? சுகர் கம்மியாக போட்டு சாப்பிடுங்க. ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 1999 வேளச்சேரி, சென்னை வேளச்சேரி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறீங்க. எங்கள் வீடு அப்போ கிரகப்பிரவேசம். இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணது ஆக்சுவலாக 1999 சொன்ன அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி 1999 கிரகப்பிரவேசம் பண்ணோம். அதுக்கப்புறம் இது இப்போ வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணது 22ல். அதுக்கப்புறம் 99ல் கிரகப்பிரவேசம் பண்ணது. அந்த வீடியோ தான் இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஏற்கனவே போட்டிருக்கோம், பட் வந்து அது வந்து ரா ஃபுட்டேஜ் மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். அதில் வந்து எதுவும் பேசாமல் அப்படியே போட்டிருக்கோம். இப்போ வந்து அதில் யார் யார் வந்திருக்காங்க, யார் இருக்காங்க, ஸோ அவங்கள பற்றி எல்லாமே சொல்லி நாங்கள் வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஓல்டு மெமரிஸ் பார்த்தாவே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து உங்களோட ஓல்டு மெமரிஸ், பழைய வீடியோஸு எல்லாமே பார்த்து நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு. ஸோ அந்த வீடியோ வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் பாருங்கள். இப்போ நாங்கள் 2 பேரும் எப்படி இருக்கோம், இப்போ வரப்போகிறது எப்படி இருக்கோ அந்த பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் பேக் எப்படி இருக்கோம் நாங்கன்னு சொல்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, விடிகாலையில் இப்போ 6 மணிக்கு எல்லா வீட்லேயும் அப்போ வந்து இந்த விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி வச்சுருப்பாங்க. வெளியே லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அந்த வெளியே வைக்கிறதுக்கோசம், முகப்பில் வைக்கிறதுக்கோசம் அந்த லக்ஷ்மி ஃபோட்டோ, கஜலட்சுமி இன்னும் இருக்குது நம்ம வீட்டில் காமிக்கிற நாளைக்கு காலையில். விடிகாலில் 6 மணி, 5:30 6 மணி இருக்கும். ஐயர் வந்து தேங்காய்லாம் வச்சு கலசெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீ பேசுங்க பேசு. பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நானும் இவரும் உட்காந்துருக்கோம் இந்த பூஜையில். அப்போ நான் எத்தனை கிலோனா ஒரு 50 கிலோ தான் இருப்பேன். சூரி பின்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்க. அப்புறம் எங்கள் மாமியார், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் மாமியார் எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க பாருங்க. சூரிய எப்படி இருக்கான் பாருங்க. அப்போ சூரி சின்ன பையனா இருக்காங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம். இப்போ 2024னா இது 1999. எங்கள் பவானி எவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க பாருங்கள். நான் எவ்வளோ ஒல்லியாக இருப்பேன். நான் பவானி 40 கிலோ, நான் வந்து ஒரு 50 கிலோ. அவருக்கு சுத்தமாக இப்போ எவ்வளோ பெரிய தொப்பை இருக்கு இல்லையா? அப்போ சுத்தமாக ஒன்றுமே கிடையாது, தொப்பையே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆமாம். காலையில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யாரும் வரல, விடிகாலன்றதால கிரகப்பிரவேசம். அப்போது இந்த ஏரியாவில் எங்கள் வீடு மட்டும்தான் இருந்துச்சு. எங்கள் வீடு 4-5 வீடு இருந்துச்சு இல்லையா? ஆமாம், எங்கள் ஸ்ட்ரீட்லேயே கொஞ்சம் தான் கம்மியான வீடுங்க தான் இருந்தது. அவுட் சைடு நாங்கள் வியூ காட்டுறோம், இதில் காட்டியிருப்பாங்க. இந்த ஐயர் சூரியன் வந்தார். நைட்டு டேட் போட்டிருக்கு பாருங்க, என்ன டைம்னு போட்டிருக்கு பாருங்க. காலையில் 7:30. 24th October 1999, 7 மணிக்கோ 7:30. எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் நாங்களாம் சந்தோஷமா நாங்களாம். சூரிய அப்படியே பார்த்தேன் நான். எங்கள் அம்மா ஆமாம், அவங்கள மாதிரி யாருமே பார்த்துக்க முடியாது. சூரிய எப்படி இருக்கான் பாருங்க. வணக்கம் சொல்லிட்டு இருக்கான். எங்கள் அம்மா தாங்க, எல்லா குழந்தைங்களும் அம்மா தான். எங்கள் அம்மா அப்படி பார்த்தா நாங்கள் சூரிய, ஆனால் விட்டு போயிட்டாங்க, தான் கஷ்டமாக இருக்குது. பவானி எப்படி இருக்கு பாருங்க. அப்போது எவ்வளோ ஒல்லியாக இருக்கு பாருங்க. எப்படி முறைக்கிறாரு இவர். ஓட சிக்ஸ் எதுவுமே இல்லை பாருங்க, எப்படி சின்ன பையனாக இருக்கு. அதில் ஜஸ்ட் 25 வருஷத்துக்கு முன்னாடி தான். இப்போ எனக்கு 55 வயசு ஆகுது. 30 வயசு கரெக்டாக 30 வயசு. அப்போ உனக்கு 25 வயசு. அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, பூஜை பண்ணுறாங்க. அப்போல்லாம் இதெல்லாம் கிராஃபிக்ஸுங்க, அப்படியே ஸ்டில் வச்சுட்டு பின்னாடி நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி பெரிய கிராஃபிக்ஸ் அதெல்லாம் அப்போ. ஆமாம், ஐயர் மந்திரம் சொல்லின்னு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு அப்போ அனாவசியமாக கால் சப்பலாம் விட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க. அப்போல்லாம் உடம்பு வெயிட் இல்லாதால ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தேன். இப்போல்லாம் கீழே என்னால் உட்கார முடியல. அப்போ மணிக்கணக்காக நான் வந்து சப்படி காத்துலேருந்து அவ்வளோ நேரம் நான் வந்து கீழே உட்காந்துட்டு இருந்தேன். இப்போது கால் ஜவ்வு ப்ராப்ளம் எனக்கு, அதனால தான். வயசாக அது நான் ஒரு ப்ராப்ளம் வந்து தான் இருக்கும். காலைல அந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐயர் பூஜை பண்ணினே இருக்காரு. மக்கள் இன்னும் வரல. மணி 7:30 கிட்ட ஆகிடுச்சு. இப்போது 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 7:30 மணி ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் முடியல, அடுத்து பூஜை இருக்குன்னு சொன்னாங்க. பூஜை பண்ணிருக்கோம். கிரகப்பிரவேச பூஜைலாம் ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா? இது அந்த காலத்து கிராஃபிக்ஸ். ஆமாம், ஒரு கண்ணாடி வச்சுட்டு அப்படி ரொட்டேஷன் பண்ணால் ஆஹா பிரமாதியா சூப்பரியா 2 பாபு 3 பாபு 4 பவானி தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அதுதான். இப்போ கொஞ்ச நேரத்தில் என் பையன் வருவான்னு நினைக்கிறேன். கரெக்டாக அதோட பாருங்க. விக்னேஷ் என் பையன், என் தம்பி கற்பூரம் வச்சு இது பண்ணுறான். அப்போ வந்து எங்கள் அம்மா வராங்க பாருங்க. அப்போ எப்படி இருக்காங்களோ இப்போ வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்காங்க எங்கள் அம்மா. ரொம்ப குண்டு கிடையாது, ஒல்லியும் கிடையாது, அதே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆமாம்,
எங்க அம்மா குண்டே ஆகல, அதே மாதிரியே தான் ஒல்லியாவே தான் இருக்காங்க ஃபர்ஸ்ட் இப்போ நிக்கிற வரைக்கும். சஃபாரி போட்டு நிக்கிற வந்து வீடு கட்டினவர். ஆமா, அவர் பேர் முரளி. இந்த வீடு இன்ஜினியர் கட்டினவர் அவரு. இன்ஜினியர். ஆமா. இவன் தம்பி பாலாஜி. பாருங்க சூரிய மேல எவ்வளவு பாசமா இருக்கான் பாத்துனாருங்க. சூரியும் இப்ப என் பேரனை பாக்குற மாதிரி இருக்கு அவனை பார்த்தா இல்ல. அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி இருப்பான். ஆமா. இப்ப நீங்க எங்க பேரனை பார்த்திருப்பீங்க நீங்க பர்த்டே இதுல. இதே இத மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படியே இப்ப அப்ப விக்கி எப்படி இருந்தாலும் இப்ப எங்க பேரன் இதே மாதிரி தான் இருக்கான். ஆமா. எப்படி இருக்கான் பாருங்க. 3 வயசு தான் அப்போ அவனுக்கு. ஆமா. இப்ப மேவரிக்கு 1 வயசு ஆகுது, 3 வயசு. கிட்டத்தட்ட ஃபேஸ் கீஸ் எல்லாம் அதே மாதிரி அதே இருக்கான். ஃபேஸ் தான். ஆமா. நடுவில் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு. உட்காந்தோன்னா அவனுக்கு எதனா புது ட்ரெஸ்ஸு ஷூ எதனா போட்டால் தூக்கி தூக்கி காமிப்பான். புது ட்ரெஸ்ஸு புது 3 வயசு. டைம் போட்டிருக்கு பாருங்க, 7:50 காலையில 24/10/1999. நீ காணோம். நீ எங்க ஆளை காணோம். தெரியலீங்களே. அம்மாவோட பேசி போயிட்டு இருப்பேன். நான் இது எங்க அப்பா, எங்க அம்மா, இந்த வீடு கட்டின இன்ஜினியரோட குழந்தை ஒய்ஃபு, அவங்க குழந்தை வச்சுட்டு இருக்காங்க. பேசி வந்து உட்காந்துட்டியா. நடுவில் விக்கி உட்காந்துருக்கான். பின்னாடி தம்பி, எங்கள் அம்மா. எங்கள் அம்மா நான் பார்க்குறேன்னா அப்படி இந்த வீடியோஸில் தான் பார்க்க முடியும். ஏன்னா ஆக்சுவலாக எங்களுடைய மேரேஜ் அப்பவும் வந்து வரல. அதனால அக்கா வந்து கொஞ்சம் டெலிவரியில் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. ஸோ அதனால அங்கே போயிட்டாங்க. அப்படியே மேவரிக் மூஞ்சி அப்படியே இருக்கு. அவனே ஒரு கிராஃபிக்ஸ் போட்டு ஒரு கலக்கிட்டார் பார் கேமராமேன். வேற லெவல் கேமராமேன். அப்போல்லாம் இது வந்துச்சுன்னா கை தட்டுவாங்க. சினிமாவில் நவரத்தினம், உரிமை குரல் அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் மேவரிக் மாதிரி தான் இருக்குல்ல. அப்படியே இருக்கான். ஆமாம் ஆமாம். அந்த அவனு குளோஸ்அப் பண்ணி வச்சிருக்காங்க. பின்னாடி சூரி வேற. சூரி சொல்ற அங்க பாரு பாரு பாருன்றான் பாருங்க சூரி. இதுல சூரிய எவ்வளவு குண்டா இருக்கான் பாருங்க. சூரி ஏதோ சொல்லிட்டே இருக்கான். உங்க அம்மா என்னமோ தராங்க. ஆமா, இது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க, வரிசை எடுத்து வச்சு கொடுத்தாங்க. எனக்கு பேண்ட் ஷர்ட்டு, உனக்கு பட்டு புடவை. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த சும்மா கண்ணாடி, என்னுடைய கண்ணாடி நான் வண்டியில் போகிற போட்டு அந்த கண்ணாடி ஒன்று போட்டாச்சு அழகாக இருப்பான்ட்டு. எப்படி அழகாக போட்டுன்னு பார்க்குறான் பாருங்க. எனக்கு அப்போ இருக்கிற முடிதான் இன்னும் அப்படி தான் இருக்கும் இல்லையா. சில பேர் முடி கொட்டும் கிட்டுன்னுவாங்க. நம்மளுடைய இது காட் கிஃப்ட். எங்கள் அப்பாவோட ஜின். எங்கள் அப்பா முடி கடைசி வரைக்கும் அடர்த்தியாக இருந்துச்சு பாருங்க. பவானிக்கு ரொம்ப திக்காக இருக்கும் முடி. அப்போ நடுவில் விக்கி உக்காந்துட்டான். யார் ரிலேஷன்ஸ் வரலன்னு நினைக்கிறேன் அப்போ இல்லை, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. இங்க பாருங்க சூரிய எப்படி இருக்காப்புல. எங்க அப்பா என்ன பண்றாரு இங்க பவானி அவங்க அப்பா. அவங்களுக்கு கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி இருந்துச்சு அவங்களுக்கு இல்லை. ஆமாம், நர்வஸ் ப்ராப்ளம் இருந்தது எங்கள் அப்பாவுக்கு. திடீர்னு அஃபெக்ட் ஆச்சு. திடீர்னு அஃபெக்ட் ஆகி ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, அவரை தெரியாமையே வந்து இந்த உடம்பெல்லாமே வந்து ஷிவர் ஆகும். ஷிவரிங் கிடையாது, அப்படியே இது உதறும் கை கழுத்து அதெல்லாமே உதறும். பாவம் அவர். அவங்க அம்மா வாழைப்பழம் தராங்க. சூரிய கேட்பான் பாருங்க. மேவரிக்கு விக்கி சூரி. இவங்க அம்மா எப்படி இப்போ அப்போ எப்படி இருக்காங்களோ இப்போ அப்படியே தான் இருக்காங்க உங்க அம்மா இல்லை. ஆமாங்க, அதே சுறுசுறுப்பு. டக்குன்னு உட்கார டக்குன்னு இருந்துப்பாங்க. அவங்கள மாதிரி ஒரு சுறுசுறுப்பு பார்க்கவே முடியாதுங்க. திருப்பதி பாத யாத்திரை போயிட்டு வந்தாங்க. ஆமாங்க, சான்ஸே கிடையாது. இப்பதான் எப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தாங்க போயிட்டு வந்தாங்க திருப்பதி. இங்கே 4 நாள் ஆச்சு. இங்கேருந்து சென்னையில இருந்து திருப்பதி, மேல் திருப்பதி வரைக்கும் நான் பாத யாத்திரை போயிட்டு வந்தாங்க. படிக்கிட்டு ஏறினாங்க. ஆமா ஆமா, இங்கேருந்து மேல் திருப்பதி கோயில் இது வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். உங்க வீட்டில் கூட இந்த மாதிரி வீடியோ இருக்கலாம். சாரி இன்னமும் இருக்கு என்கிட்ட. சாரி இருக்குல்ல. இந்த சாரி இருக்கு.
எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த சாரி. அப்போ வந்து இது வந்து ஃபேமஸான இது அபூர்வா சில்க். அபூர்வா சாரி. ஆமா, அபூர்வா சாரி எல்லாருமே அபூர்வா பட்டு. அபூர்வா பட்டு சொல்லுவாங்க. ஏய் இங்கே பேர் மேவரிக் மாதிரியே இருக்கான். நான் அவனை தூக்கி இறங்குவான் பாருங்க, குட்டியாக இருப்பான், 3 வயசு. இப்போ நான் மேவரிக் தூக்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆமா, இதே மாதிரி தான் இப்போ தூக்கிட்டு இருக்காரு அவரு பேருங்க. அது ஒரு சந்தோஷம். வரான் பாருங்க. பின்னாடி என் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்க, ஈஸ்வரையா, விஷ்ணு, நாகராஜ், இவங்கெல்லாம் எக்ஸ்போர்ட்டில் என் கூட ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணவங்கலாம் இது வந்து பாருங்க, வீடு எப்படி இருக்கு பாருங்க. பின்னாடி முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இங்கேருந்து பார்த்தா ஏரி தெரியும் பின்னாடி. ஆமா, அந்த ஏரி எங்கள் வேலைச்சேரி ஏரியே தெரியும். அந்த அளவுக்கு காலியாக இருந்துச்சு. வீடு பாருங்க, தனியா இருக்கு பாருங்க. அப்படியே யார் வீடு இல்லை, பக்கத்தில் சைடில் கீழே பின்னாடி யார் வீடும் கிடையாது. அப்போ காலியாக இருக்கும். கேமராமேன் கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்காரு பாருங்க, ஜூம் அவுட்டு தெரியுதுங்களா? தனி வீடு எங்களுது. இப்போ இந்த மாதிரி கிடையவே கிடையாது. பக்கத்துல எல்லாம் காலி இடம் தான். காலி. இந்த பக்கமும் வீடு கிடையாது, இந்த பக்கம் வீடு பேக் சைட்லயும் கிடையாது. சின்ன வீடு பேக் சைட்ல. ஆமா. இங்க இருந்து பார்த்தா அந்த ஏரி கடைசியா ஒரு சமயம் குன்னோனக்கால் வரைக்கும் தெரியும். அந்த மாதிரி காலியா இருந்துச்சு. அங்க வாட்டர் டேங்க் தெரியும். உடைச்சிட்டாங்க. அது எங்க இருந்து பார்த்தா அந்த வாட்டர் டேங்க் தெரியும். வேலைச்சேரி வாட்டர் டேங்க் ஆப்போசிட்னா அதுதான். ஓகே, தெரு பாருங்க எப்படி இருக்கு. இதோ இப்ப பாருங்க, எந்த வீடு இல்ல பாருங்க. எங்க வீடு மட்டும் தான். எங்க வீடு மட்டும் தான் இருக்கு. எங்க தெருவுல இப்படிதான் இருந்தது. 1919 வேலைச்சேரி, தமிழ்நாடு வீட்டு. எங்க ஸ்ட்ரீட் இப்ப எப்படி இருக்கு நீங்க காட்டியிருக்காரு. நாளைக்கு காட்டுறேன். எவ்வளவு நிறைய வீடுல பாத்திருப்பீங்க, ஃபுல்லா வீடுங்க இருக்குன்ட்டு. இது என்னது, இப்ப அவங்க வச்சு கொடுத்தாங்க இல்லையா ட்ரெஸ், அதெல்லாமே மாத்திட்டு வந்துட சொன்னாங்க. சோ அதை மாத்திட்டு வந்திருக்கேன். இப்ப கிட்டத்தட்ட மேவரிக் இந்த ஹைட் கொண்டு வந்திருக்கான்ல. கொஞ்சம் சின்ன 3 வயசு அவனுக்கு. 1.5 வயசு ஆகுது. முட்டி வரைக்கும் 1 வயசு 1 மாசம் தான் ஆகுது அவனுக்கு. வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகள். அழகா இருக்கா பாரு விக்கி. அப்போ வந்து சூரிக்கு வந்து யூரின் டியூப் கிடையாது. அந்த ஒரு யூரின் பேக் மாதிரி இருக்கும், டப்பா. அது எப்பவும் யூரின் படத்திலே வச்சுட்டு இருப்பான். ஐ மீன் அப்போ கூட அவங்க யூரின் வந்து வரும் நிற்கும். அது அந்த யூரின் பேக் கிடையாது. இதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு மோசமாயிடுச்சு. பின்னாடி மூடி வச்சிருக்காங்க. ஆமா, வெளிச்சம் ஆயிடுச்சு. காலையில் எத்தனை மணி? இது 9 மணி இருக்குமா? இருக்கும்னு நினைக்கிறேன். 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். பொட்டு வைக்கிறாங்க. எனக்கு இவன் சொல்லுவான்ல, இப்போ சூரிய எப்படி பார்க்குறான் பாரு. என்ன பண்ணுறான் இப்போ? நீ எப்படி மாதிரி தருகிற அது மாதிரி முடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது. எவ்வளோ ஒல்லியாக இருக்கான் பாருங்க. தொப்பே இல்லை பாருங்க எனக்கு. சூரியக்கிட்ட எங்கள் அம்மா கை சுட்டு போனாங்க பற்றியா. நேராக சூரிய தான் போட்டு வைப்பாங்க எங்கள் அம்மா இருக்கிற சூரிய சூப்பராக இருந்தாங்க. அம்மா இல்லாத புள்ள என்ன பண்ணுறது? அம்மா இல்லாத புள்ள யாரும் பார்க்கறது இல்லை. அம்மா அப்பாலாம் யாரும் வந்து பார்க்கறது, அதே மனசு கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, அதை பற்றி பேச வேண்டாம். எங்கள் அப்பா இப்படி இருக்காரு பாருங்க, ரோட்டில் வேஸ்ட் படிச்சு கட்டினு வேற லெவலில் இருக்காரு. எங்கள் அப்பா கடகடன்னு படிக்கிட்டே வருவாரு. வெளியே தேங்காய் வச்சுட்டு வர சொன்னாங்க சூரியனை காமிச்சிட்டு. இப்போ நம்ம முன்னாடி இடம் இருக்கு இல்லைங்களா, அங்கே அந்த இடம் வாசல். அங்கேருந்து சூரியகிட்ட தினதை நான் பேசியிருக்கேன் வீடியோஸில். அப்போலாம் நான் டிஆர் மாதிரி இருக்கேனா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அப்போ நான் யாருன்னு எனக்கே தெரியாது. ஏதோ ஒரு கம்பெனியில், சின்ன கம்பெனியில் எக்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அவ்வளோதான். நானும் அது மாதிரி. எங்கள் அப்பா நிற்கிறாரு பாருங்க, எப்படி வெடி போடுற பாருங்க, செமையாக இருக்காரு பாருங்க. எங்கள் அப்பா வேஷ்டி தூக்கி கட்டின்னு முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி. உள்ள வந்தாச்சு, முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்ல. மேலே சாப்பாடு கூட்டு வந்தாச்சு. அந்த மாலை கைட்டக்கூடாதுட்டாரு ஐயர். அது இன்னும் பண்ண சொல்லிட்டு சரி அப்படியே மாலை போட்டுருங்க. கடைசியில் நான் கேட்டேன் கைட்டலாமா வேணாமான்ட்டு. ரைட். எங்கள் இன்ஜினியரோட ஒய்ஃபு இந்த வீடு கட்டினாங்க. இந்த வீடு அவங்களோட ஒய்ஃபு என் விக்கி, அவங்க எங்கள் தங்கச்சி பவனியோடைய தங்கச்சி, சிட்டி பொண்ணு பாலாவோடைய ஒய்ஃபு, என் தம்பியோட ஒய்ஃபு. தம்பி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சிட்டி பொண்ணு. எதனா பேசு. என்ன பேச தெரியல. நானே நார்மலா வந்து இது வீடியோ பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கேன். அதான் நான் பார்த்தேன். எல்லா ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. விக்கி பாரு அங்க பாரு. உங்க அம்மா இப்படி இருக்காங்க பாரு 50 வயசுல. கரெக்டா 25 வயசு முன்னாடி என்ன நடக்குது பாருங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து பரிமாற வந்திருக்காங்க. அவங்க தங்கச்சி ஊட்டுறான்.
பவனியோட தங்கச்சிக்கு விக்கி மாலை கட்டியாச்சுடாப்பா. இவங்க சித்தி 2 சித்திங்கல்ல, அது நீ தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. இந்த சித்தி எங்க இருக்காங்க? இந்த சித்தி இவங்க காஞ்சிபுரத்துல இருக்காங்க. அவங்க வந்து இவங்க திருச்சியில இருக்காங்க. அவங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. கிரீன் சாரி காஞ்சிபுரத்தில் இருக்காங்க, ரெட் சாரி திருச்சியில். இவங்கன்னா அவங்கன்னா தெரியும். இவர் வந்து எங்கள் அம்மாவுடைய ரிலேஷன். பத்மநாப் பேர் பெரிய வேலைச்சேரியில் தான் இருந்தார் இவர். பட் இஸ் நவ் நோ மோர். நல்ல மனிதர். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கூட ஒர்க் பண்ணுறவங்க. எங்கள் வயிற்றில் பாருங்கள் 6 பேக் இருக்குது பாருங்கள். ஒன்றுமே இல்லை பாருங்கள் வயிற்றில் சதே ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ ஒல்லியாக இருக்கான் பாருங்கள். எல்லாம் என் கூட ஒர்க் பண்ணவங்க. பூபதி, வீரராகவன், தர்மதுரை. யார் வேணும் மற்றவங்க வேணுமான்னு கேட்குறாங்க. சாப்பிட்டியான்னு கேட்குறேன் நான். இவன் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டான். ஆனால் எல்லாரும் எதுக்கும் சாப்பிடணும் உட்காந்துப்பான். வாயில் வச்சோன்னே புறக்கி விட்டோம் அவனுக்கு. அந்த மாதிரி எங்கள் அப்பா மாதிரி. இன்னும் வாயில் வைக்க போகிறான், சாப்பிட போகிறான்னு நினைக்கிறேன்ல. அதே மாதிரி தான் பாரு மேவரிக் மாதிரி இருக்கான் வாயில் வச்சு. ஆமாம், பொங்கல் ஏதோ சாப்பிடுவோம்ல, மேவரிக் அப்படியே உரிச்சு வச்சு ஏதோ பொங்கல் எடுக்கிறான். கொஞ்சோடு சூடாக இருக்குது தெரிதா, எடுக்க முடியல அவனால். எடுக்க தெரியல. நம்ம ரோடு எப்படி இருக்கு பாருங்க. நான் இப்போ எப்படி காமிக்கிறேன், அப்போ எப்படி இருக்கு பாருங்க. வீடு கீடு எதுவுமே கிடையாது. உங்கள் அம்மா பவானி, அவங்க அம்மா பவானி, அவங்க அப்பா, எங்கள் ஒய்ஃப் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வீடு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க அவருக்கு வந்து அப்படியே கழுத்து வந்து இதுவாக இருக்கு மாத்திரை. திடீர்னு அவருக்கு வந்து அவர் தெரியாமையே அவருக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஆமாம், இப்போ ஒழுங்காக இருக்கார் பாருங்க. நல்ல மனிதர், ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். எங்கள் அப்பாவுடைய தம்பி, எங்கள் சித்தி சித்தப்பா. இவங்ககிட்ட நாங்கள் ஆசீர்வாதம் வாங்குகிறோம். எங்கள் சித்தி அவங்க வந்து இந்த gift கொடுத்தாங்க. அப்போல்லாம் பித்தளையில் ஒரு விளக்கு கொடுத்தா ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் பெரிய ஒரு இது. அது விளக்கு, அந்த விளக்கு இருக்குல்லன்னு இருக்கு. ரைட், ஓகே. ஏன்னா நான் வந்து எதையும் வீட்டில் வச்சுக்க மாட்டேன், கொஞ்சம் அழுக்க தூக்கி போட்டுருவேன். எல்லாம் எங்கள் ரிலேஷன்ஸ். இவங்கெல்லாம் வந்து கை கொடுத்துட்டு பேசிட்டு போகிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, ரிலேஷன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். வேலைச்சேரியில் வர்றதுன்னா ஒரு பெரிய விஷயம். ஒரு வேலைச்சேரினா ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும் ட்ராவல் ஆகும். இப்போனா சருன்னு வந்துடும். இவர் எங்கள் அண்ணன், நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ணன் அண்ணி எங்கள் அண்ணனோட குழந்தை ராகுல். ஆமாம், இப்போ அவன் ஒரு வயசு தான். ஒரு வயசு. என் பையனுக்கு 3 வயசுனா 2 வயசு டிஃபரன்ஸ் அவனுக்கு. இப்போ வளர்ந்து படித்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஆமாம், வேலைக்கு போயிட்டு இருக்கான் ராகுல். நீங்கள் இவரும் பார்த்துருப்பீங்க, அந்த பையனும் பெரிய பையன், ஹைட்டாக இருப்பான். எங்கள் அண்ணனும் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்காங்க. ரொம்ப குண்டாகல, குண்டே ஆகலை. இப்போது வீடியோ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் நான் பாருங்கள் மடிதேரியாக உட்காந்துருப்பாங்க. அப்போ பாருங்கள் சூர்யா எல்லாரும் நட்டு உட்காந்துருக்கான். அப்போது இருக்கிற பாசம் தான் இப்போ சூரிய மேலே இருக்குது பாருங்கள். ஆமாம் இல்லையா, நீங்களே சொல்லுங்கள். வீடியோவில் என்ன பண்ணுவோம் பாருங்கள். எல்லாரையும் கவனிப்பாங்க. நம்மளால் என்ன பேசுகிறான் என்கிட்ட. எவ்வளோ குண்டாக இருக்கான் பாருங்கள் சூரிய. என்னோட குண்டாக இருக்கான் மூஞ்சி. பார்த்தீங்களா, ஏன் மூஞ்சி ஒல்லியாக இருக்கா, மூஞ்சி குண்டாக இருக்குது பாருங்கள். இவங்களாம் சித்தி பசங்க, அத்தை பசங்க. ஆனந்தம்னு சொல்லிட்டு இருக்காரு. சூரிய எப்படி இருக்கான் பாருங்க. சூரியக்கிட்ட தான் முடியுது. வணக்கம், குட் நைட். சூரிய நான் மாலை போடுறேன். மாலை போட்டு சூரிய பக்கம் தான் உட்காறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் பழைய மலர் நினைவுகளை உங்கள் வீடியோவில் பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கும் அது என்னது, அது பார்த்தோன்னே அந்த டைமில் நம்ம எப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளுக்கு ரீகால் ஆகும் இல்லையா. அது ஒரு ஹாப்பியான ஒரு நிகழ்ச்சி. ஸோ 25 வருஷங்கள் எவ்வளோ மாற்றங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வேதனைகள் எல்லாம் உங்களை அப்படியே வாங்க ரீகலெக்ட் ஆகும். ஆமாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னென்ன பண்ணுமோ நான் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் உங்களுடைய பையனை நினைச்சு பார்க்கணுன்னா உங்களுடைய பழைய வீடியோஸ் போட்டு பாருங்கள், ஹாப்பியாக இருக்கும்.
தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. ஆக்சுவலாக எனக்கு கூட வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி, அதாவது நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரீயாக இருக்கோம்னு சொன்னால் நம்ம வந்து டிவி பார்த்து அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் இதாகிறதோட, நானும் என் பையனும் ஆக்சுவலாக இவர் வேலையாக இருக்கும். சம்டைம்ஸ் இவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நானும் என் பையனை உட்காந்து கம்ப்யூட்டரில் பழைய ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே உட்காந்து கிட்டத்தட்ட மணிக்கணக்காக நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டே இருப்போம். பார்த்து இதெல்லாம் இப்போ இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டே இருப்போம். அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு மெமரிஸாக இருக்கும். உங்களுக்கும் அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ஓல்டு மெமரிஸ் எல்லாம் பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம்.